ஓம் ஸ்ரீ சாய்ராம். என் அன்பான சாய் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த புனிதமான வியாழனில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இப்போது நாம் பார்க்க இருப்பது வியாழக்கிழமை சிறப்பாக நடைபெற்ற பகவான் ஸ்ரீ ஷிரடி சாய்பாபாவின் மங்கள ஸ்நான் அபிஷேகத்தை நாம் பார்க்க போகிறோம். மங்கள் ஸ்நான் என்பது பாபாவின் திருமேனிக்கு புனித பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்யும் புனிதமான சேவையாகும். பாபாவை சிறப்பு வாய்ந்த முறைகளில் வெதுவெதுப்பான நீரில் பாபாவுக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது. சாய்ராம். இது ஒரு ஆன்மீக தூய்மைக்கும் நம் சாய்பாபாவிடம் பக்தியை வெளிப்படுத்தும் ஒரு சிறந்த வழியாகும். நாம் பாபாவை வெளிப்படையாக திருப்பூஜையுடன் பாவித்தாலும் இதன் அர்த்தம் நம்முடைய உள்ளத்தை சுத்திகரித்து மன அமைதியை நாம் இந்த திவ்ய மங்கள அபிஷேகத்தை பார்க்கும்போது நாம் அடைகிறோம். சாய்ராம். நம்முடைய ஷிரடி சாய்பாபா எப்போதும் கூறுவார்கள், நம்பிக்கை மற்றும் பொறுமை. இந்த இரண்டு தத்துவங்களும் நம் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தும் தூண்களாக இருக்க வேண்டும் என்று பாபா கூறிக்கொண்டே இருப்பார்கள். இந்த திவ்யத்துவமான அபிஷேகத்தை போது நாம் இந்த எண்ணங்களை மனதிலே கொண்டு பாபாவை வணங்குவோம். நம்முடைய சாய்பாபாவின் ஆசீர்வாதத்தை பரிபூர்ணமாக பெறுவோம். இந்த ஷிரடி சாய்பாபாவின் அபிஷேகத்தை பார்க்கும் பாக்கியம் அனைவருக்கும் கிடைப்பதில்லை. நாம் இதை பார்க்கிறோம் என்றால் நாம் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். சாய்ராம். நாம் பாபாவின் திவ்ய மலர்பாதங்களில் மனதார நம் வணக்கங்களை செலுத்துவோம். நம்முடைய அனைத்து பிரார்த்தனைகளையும் பாபாவின் பொற்பாதத்தில் சமர்ப்பிப்போம். நம்முடைய அனைத்து பிரார்த்தனைகளும் நிறைவேற வேண்டுமென்று நாம் மனதார சாய்பாபாவிடம் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். சாய்ராம். இந்த நேரத்தில் நம் உள்ளத்தில் இதை கிரகித்து கொள்வோம். எது நடந்தாலும் நன்மைக்கு தான். பாபா எப்போதும் நம்முடன் இருக்கிறார் என்ற நம்பிக்கையை நாம் என்றும் விட்டுவிட வேண்டாம். பாபாவை நம்புவோம், பொறுமையுடன் வாழ்வோம், தன்னம்பிக்கையுடன் செயல்படுவோம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஜெய் சாய்ராம். அல்லாஹ் மாலிக்.